இன்னைக்கு சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? என்னது சாம்பார் சாதமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு எங்கள் ஹாஸ்டல்லே அடிமைங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணுறோம். ஜீரகம் வந்துட்டு சாம்பார் சாதம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லை கொடுக்குங்க. அதுக்காக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்துட்டு நமக்கு சேப் எதுவும் கிடையாதுங்க. நமக்கு எப்படி தேவையோ அப்படி ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு வந்துட்டு சாம்பார் சாதம் சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு இருக்குமோ அது டேஸ்ட்டே தனிங்க. அப்புறம் நம்ம சாம்பார் சாதத்தில் முருங்கைக்காய் இல்லைனா எப்படி இருக்கும், முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக நாங்கள் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி போட்டு நல்லா கிளறிக்கணும். இந்த அளவு கிளறணும் இல்லைங்க, லேசாக கிளறினா கூட ஓகே தான். ஜெனி வீடியோக்காக ரொம்ப நேரம் கிளறிட்டுருக்கா, ஸோ நீங்கள் லேசாக கிளறிக்கோங்க. நாங்கள் வந்துட்டு 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக 4 டம்ளர். அதுக்கு நாங்கள் வந்துட்டு 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஸ்டீம் போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க. சாம்பார் சாதத்தோட ஃப்ளேவரே தனிங்க. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருந்துச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா சாம்பார் சாதத்தில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு சாம்பார் சாதத்தில் பார்க்கவே ஒரு நல்ல லுக்கு கொடுக்குங்க. அங்கங்கே ரெட் கலரில், எல்லோ கலர் சாம்பார் சாதத்தில் அட்ராக்டிவாக இருக்குங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள்.